வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில் ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணி வந்து மீனோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அதாவது மணிக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. சரின்னு சொல்லி அவங்களே பேசுகிறாங்க. என்னம்மா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, ஏம்மா அப்படி கேட்ட, இது எங்கள் வீட்டு கல்யாணமா, என்னோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி, அப்போ நாங்கள் தான் டெக்கரேஷனே பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மணி, ஓ அப்படியாம்மா, சரிம்மா நல்லா பண்ணுறாங்க, யார் பண்ணுறது, யார் இதுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது அவங்க நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி தெரியல, அவங்க ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஆளே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போகிறதுக்குள்ளே மீனா திரும்பிடுறாங்க. இதை வந்து மணி பார்த்துறாரு. பார்த்த உடனே ஐயோ மீனா எங்கே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மணி டக்குன்னு போய் ஒழிஞ்சிட்டாரு. மீனா, இந்த மாதிரி மாப்பிளோட மாமா கூப்பிட்றாங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்குள்ளே மணி போய் ஒழிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்குறாங்க, இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க மீனா, காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, வாங்க தலைக்கு மேலே வேலை இருக்குது, நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ மணி நினைக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு இங்கே பண்ணிட்டு இருக்கா, இந்த பொண்ணு தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு போலியே, இப்போ நான் மாட்டினா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. முடிகிற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே ஒழிஞ்சிருப்போம், ஏன்னா கிச்சனுக்குள்ளே தான் டெக்கரேட் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லி மணி வந்து ஒரு பிளானை போட்டு கிச்சனுக்குள்ளே போய் நின்று எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த சமையல் செய்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசு வந்து முத்துவை கூப்பிட்டு, எங்கள் பார்ப்பா கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ, அந்த சைட்லாம் நான் போவே இல்லை, அந்த கிச்சன் சைடு அது இல்லாமல் அந்த ரூம் சைடெலாம் நான் பார்க்கவே இல்லை, நீ போயிட்டு என்னென்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன மாமா நீங்கள் எதாவது சொல்லணுமா, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து வந்து ரூமெல்லாம் பார்த்துட்டு வராங்க. ரூம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே இதாகலை அப்படின்னு சொல்லி முத்து வந்து நம்ம கிச்சனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. போன உடனே எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சமையல் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சியமாக மணியை பார்த்துறாரு முத்து. முத்து இது பார்த்த உடனே, இவருன்னு எங்கே பண்ணிட்டு இருக்காரு, மலேசியா மாமா எதுக்கு சாம்பார் ஊற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்டே கொண்டு போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவசர அவசரமாக அண்ணாமலை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. அண்ணாமலை வந்து ரவி கிட்ட வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து போகிறாரு. போன உடனே, அப்பா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா அண்ணாமலை, டே என்னடா ஏதாவது சொல்கிறா, எதுக்கு அப்போ சீக்கிரமாக சொல்கிறா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்பா பிரச்சனை தான், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேரத்தில் ரவியை கூட்டிகிட்டு அண்ணாமலை அது இல்லாமல் முத்து 3 பேருமே போகிறாங்க. போன உடனே முத்து வந்து காமிக்கிறாரு, பா அதை பாருங்கப்பா யார் நிற்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காரு. என்னடா இவருன்னு எங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, அதான்ப்பா நானும் கேட்குறேன், இவருன்னு எங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரவி வந்து, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரவி வந்து கூப்பிட போகிறாரு. கூப்பிட்ட உடனே மணிக்கு ஒரே ஷாக்கு, இன்னும் இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க, மொத்தமாக மாட்டணும், போச்சு போ அப்படின்னு சொல்லி மணி வந்து நினச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.